வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, கெவின் ஓவன்ஸ் என்ன பேசினாரு அப்படின்றத அப்படியே தமிழில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுனில் மறக்காமல் சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. கெவின் ஓவன்ஸ் உண்மையிலே மிரட்டலான செக்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த கேரக்டர் கரெக்டாக சூட் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கெவின் ஓவன்ஸ் சடனாக பேக் சைடு அந்த பேக்கில் வந்து நிற்கிறாரு ஜோ பக்கத்தில். அண்ட் டே நீங்கள் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு. அண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோடி 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 எங்கே பார்த்தாலும் கோடி கோடி ஜாலரா அடிச்சுக்கிட்டே கிடக்குறீங்க. இந்த இடத்துல உண்மையில் நான் மைக்கேல் கோலர் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா மைக்கேல் கோலர் இருந்தானே கரெக்டாக சொல்கிற பேச கேட்பான். அண்ட் நீங்கள் எல்லாருமே கோடியை பற்றி இங்கே வர ஃபேன்ஸ் கொண்டோ கோடி கோடின்றாங்க. அண்ட் ராயல் ரம்பரில் ஒரு விஷயம் தெரிய போது, கண்டிப்பாக அங்கே நான் வின் பண்ணி டபுள் சாம்பியன் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க தொப்பி தலையை பார்த்து சிரிச்சிருவேன். என்ன பூ பண்ணிக்கிட்டே இருக்கா, உனக்கு என்ன கோடி அவ்வளோ ஆர்வமா என்ன, அவன் ஸ்மைலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நீ சிரிச்சுக்கிட்டே இரு. அண்ட் ராயல் ரம்பர் முடிஞ்சதுக்கப்புறமா உன் சிரிப்பு எந்த மாதிரி இருக்குன்னு நான் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன் தொப்பி தலையா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன சொல்ல, லைக் இட் அப்படின்ட்டு திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக் ஜிம் வந்துடுறாரு. அண்ட் ஜிம்மி ஊசோ வராரு. அண்ட் ஜிம்மி ஊசோ வந்தோடனே ஒரு மேலே ஏறி சிரிப்பாக இருந்துச்சு. அண்ட் மேலே ஏறி ஸ்டாப் இந்த கண்ட்ராக்ட் மியூசிக் வந்து ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் ஜிம்மி ஊசோ வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துக்கிட்டோன்னே ஆமாம் நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த ரிங்குக்குள்ள வந்து அது இந்த சாம்பியன் வந்து ஃபேஸ் பண்ண வந்திருக்க அப்படின்னு பேசுகிறோன்னே ஜிம்மி ஊசோ மைக் எடுத்துட்டு நீ ரொம்ப பேசிட்டாடான்னு வாயில் ஒரு குத்திட்டாரு. அந்த குத்தி இவங்கன்றதுக்கான ஒரு பிராவல் ஆயிடுச்சு சண்டை. அண்ட் இதுக்கப்புறம் என்ன, பிக் ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப் கிக் கொடுத்துட்டு ஊசோஸ் பிளஸ்க்காக வெயிட் பண்ணும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் ஓடிட்டாரு. அண்ட் மக்களே எல்லாம் இவன் வந்து ரொம்ப பேசிட்டால, அதனால தான் டக்குன்னு நிக்கால்டிஸ்ட்டை கேட்டு உள்ளே வந்தேன். உள்ளே வந்து இவனை வந்து பொழக்கன்றக்காக வந்தேன். அண்ட் இன்னைக்கு இந்த நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து முடிக்கிற மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அண்ட் கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் பிக் ஜிமுக்கான ஒரு மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஜிம்மி யூஸோட சிம்பிள் வந்து காட்டிட்டாங்க. அது ஏதோ பாபா சிம்பிள் மாதிரி இருக்கு. அண்ட் உங்களுக்கு நீ சொல்லுங்க, கெவின் ஓவன்ஸோட கேரக்டர் கரெக்டாக செட் ஆகுதா இல்லையான்ட்டு. உண்மையிலே பர்ஃபெக்டாக செட் ஆகுது. அண்ட் இதோட இந்த கேரக்டர் வந்து செம்மையாக இருக்குங்க. அண்ட் கோடியோட இந்த கேரக்டர் முடியக்கூடாது, இன்னும் நீட்டி கிச்சா நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு ஆபத்தான விஷயத்தை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரு நம்ம கெவின் ஓவன்ஸ். தேங்க்யூ.